நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 24 வசனங்கள் 28 முதல் 35 வரை. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். குறிப்பு வசனம்: அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். லூக்கா 24:30. என் தோழி மன அழுத்தம் நிறைந்த மருத்துவமனை வேலையிலிருந்து அவசரமாக வீடு திரும்பினாள். அதே அளவு கடினமான வேலையிலிருந்து தன் கணவர் திரும்புவதற்குள் இரவு உணவிற்கு என்ன சமைப்பது என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சமைத்திருந்தாள். மீதமிருந்ததை திங்கட்கிழமை பரிமாறினாள். செவ்வாய்க்கிழமையன்று சமைப்பதற்காக குளிர்சாதன பெட்டியிலிருந்த காய்கறிகள் தான் இருந்தது. ஆனால் சைவ உணவு தன் கணவனுக்கு பிடிக்காது என்பது அவளுக்கு தெரியும். குறுகிய நேரத்தில் வேறு எதையும் சமைக்க முடியாது என்பதால் இருக்கும் காய்கறிகளை சமைக்க முடிவு செய்தாள். அவள் உணவை மேஜையில் வைத்தபோது வீட்டிற்கு வந்திருந்த தன் கணவனிடம் சற்றே மன்னிப்பு கேட்கும் தொனியில், இது உங்களுக்கு பிடிக்காததென்று அறிவேன், ஆனால் இன்றைக்கு இதுதான் வீட்டில் இருந்தது என்றாள். அவள் கணவன் நிமிர்ந்து பார்த்து, அன்பே, இன்றிரவு சாப்பிட மேஜையில் இந்த உணவாவது இருக்கிறதே என்று நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்றார். அவருடைய மனப்பான்மை கடவுளிடமிருந்து நமக்கு கிடைக்கும் அன்றாட தேவைகளுக்காக அவை எதுவாக இருந்தாலும் நன்றியுடனும் ஸ்தோத்திரத்துடனும் இருப்பதன் முக்கியத்துவத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. அவை எதுவாக இருந்தாலும் சரி, நமது அனுதின உணவோ சிற்றுண்டியோ, அதற்காக நன்றி செலுத்துவதே கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தனது 2 சீஷர்களுடன் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர் முன்பு 5000 பேருக்கு 5 அப்பங்கள் மற்றும் 2 சிறிய மீன்களை கொண்டு போஷித்த போது பிதாவிற்கு நன்றி செலுத்தியது போலவே செய்தார். நமது அனுதின உணவுக்காகவும் மற்றும் பராமரிப்பிற்காகவும் நன்றி செலுத்துகையில் நம்முடைய நன்றி அறிதல் இயேசுவின் வழிமுறைகளை பிரதிபலிக்கும். பரலோக தகப்பனை கனப்படுத்தும். இன்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நீங்கள் எத்தனை முறை இயேசுவுக்கு நன்றி செலுத்தினீர்கள்? அப்படி செய்வது அவருக்கு எப்படி கனத்தை கொடுக்கும்? சர்வத்துக்கும் தேவனே, என் அனுதின உணவுக்காகவும் என் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பதற்காகவும் உமக்கு நன்றி. ஆமென்.